வணக்கம். பால்ஸ் எளிமையான ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஆங்கில இலக்கண அம்சங்களை படிப்படியாக கற்றுக்கொள்வோமா? இன்று பாடம் 2 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இது வீடியோ 45. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நம்பர் 46. இதில் நான் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேனோ அதை பற்றி ஒரு 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன். அப்போ உங்களுக்கு இந்த லெசன் எவ்வளோ புரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை தற்பரிசோதனை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். The parts of speech, சொல் இலக்கண கூறுகள். The function performed by a word in a sentence determines its part of speech. ஒரு வாக்கியத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத குறிக்கிறது தான் சொல் இலக்கண கூறு அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அது எதெல்லாம்னா நவுன் பெயர்ச்சொல், அட்ஜெக்டிவ் உரிச்சொல், ப்ரோனவுன் பிரதி பெயர்ச்சொல், வேர்ப் வினைச்சொல், அட்வர்ப் வினையுரிச்சொல், ப்ரிப்போசிஷன் முன்னிடைச்சொல், கன்ஜங்ஷன் இடைச்சொல், இன்டர்ஜங்ஷன் வியப்பிடைச்சொல். இந்த வீடியோவில் இதை பற்றிலாம் நான் பேசிக்காக சொல்லி கொடுப்பேன். அடுத்தடுத்து வர வீடியோவில் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை பற்றியும் நான் டீட்டெயில்டாக சொல்லி கொடுப்பேன். ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்குறேன். எந்தெந்த வார்த்தைகள்லாம் ப்ளூ கலர் வச்சு ஹைலைட் பண்ணியிருக்கிறேனோ அதுதான் அந்த சென்டென்ஸோட பார்ட் ஆஃப் ஸ்பீச். இனி நம்ம ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஸ்பீச்சாக பார்ப்போமா? நவுன் denotes the name of a person, place, thing, quality, state, period, etc. நவுன்னா பெயர் சொல். இது எதெல்லாம் குறிக்குதுன்னா ஒரு பெயர், ஊர் பெயர், பொருள், பண்பு, நிலை, காலம் போன்றவற்றை குறிக்கிறது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்வெல் இஸ் அன் இன்டெலிஜென்ட் பாய். சாம்வெல் ஒரு பெயர், பாய் பொது பெயர். எ லயன் ரோர்ஸ். லயன் ஒரு மிருகம். சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. சென்னை ஊர் பெயர். கேபிட்டல் இடம், தமிழ்நாடு இடம். திஸ் இஸ் மை சேர். சேர் பொருள். ஹானஸ்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹானஸ்டி ஒரு பண்பு. We must not have hatred towards anyone. Hatred ஒரு பண்பு. I am often reminded of my childhood days. Childhood ஒரு நிலை. Days காலம். I am studying grammar. Grammar பாடம். Adjective adds meaning to a noun. Adjectiveனா உரிச்சொல். ஒரு நவுன் பெயர் சொல்லுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சாமுவல் இஸ் அன் ஹானஸ்ட் பாய். சாமுவல் எப்படிப்பட்ட பையன்? நேர்மையான பையன். அப்போ அந்த நேர்மை, இந்த ஹானஸ்ட் அப்படின்னு சொல்கிறது அட்ஜெக்டிவ். சென்னை இஸ் அ பிக் சிட்டி. சென்னை எப்படிப்பட்ட நகரம்? பெரிய நகரம். அப்போ அந்த பெரிய நகரம் தான் என்ன சொல்லியிருக்கோம்? பிக் சிட்டி. அப்போ சென்னை ஒரு பெரிய நகரம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பிக் அப்படின்னு சொல்கிறது அட்ஜெக்டிவ், அந்த நவுனை பற்றி குறிக்குது. அடுத்தது ப்ரோனவுன். ரீப்ளேசஸ் அ நவுன். ப்ரோனவுன் அப்படின்னா பிரதி பெயர் சொல். நவுனுக்கு பதில் வரும். அதாவது ஒரு பேருக்கு பதில் இல்லைன்னா ஒரு பொருளுக்கு பதிலோ அனிமலுக்கு பதிலோ நம்ம ஹீ, ஷீ, இட், ஹெர், ஹிம் அந்த மாதிரி போடுறது தான் ப்ரோனவுன். இங்கே பார்த்தோன்னா ஹீ லிவ்ஸ் இன் சென்னை. அப்போ ஒரு ஆணோட பெயர், அந்த பெயருக்கு பதில் நம்ம என்ன போட்டிருக்கிறோம்? ஹீ போட்டிருக்கிறோம். அதே மாதிரி திஸ் பிக்சர் வாஸ் பெயிண்டட் பை ஹெர். அவளால் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெண்ணோட பெயர் வந்திருக்கணும். அந்த இடத்துல நம்ம ஹெர் அப்படின்னு போட்டிருக்கிறனால இது ப்ரோனவுன். வேர்ப் denotes an action. வினைச்சொல் ஒரு செயலை குறிப்பிடுகிறது. The cat caught a mouse. பூனை எலியை பிடித்தது. இதில் செயல் என்ன? பிடித்தது. caught. I am writing a letter. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். இதில் செயல் என்ன? எழுதுதல். ரைட்டிங். adverb adds meaning to a verb. ஒரு வினைச்சொல்லுக்கு அர்த்தத்தை கொடுக்கிறது. adverb அப்படின்னு சொல்கிறது வினையுரிச்சொல். a race horse runs fast. பந்தய குதிரை வேகமாக ஓடுகிறது. பந்தய குதிரை எப்படி ஓடுகிறது? வேகமாக ஓடுகிறது. இப்போ ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறது தான் adverb. I write neatly. நான் தெளிவாக எழுதுகிறேன். நான் எப்படி எழுதுகிறேன்? தெளிவாக எழுதுகிறேன். அப்போ நீட்லி அப்படின்னு சொல்கிறது தான் adverb. Preposition links nouns, pronouns or phrases to other words in a sentence indicating relationships such as time, place or possession. முன்னிடைச்சொல் ஒரு வாக்கியத்தில் உள்ள
பிற சொற்களுடன் பெயர் சொற்கள், பிரதிபெயர்கள் அல்லது சொற்றொடர்களை இணைக்கிறது. இது நேரம், இடம் அல்லது உடைமை போன்றவற்றை குறிக்கிறது. The train arrived at 5 p.m. இப்போ 5 மணிக்கு ட்ரெயின் வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த 5 மணிக்கு வந்து சேர்ந்தது அப்படின்றதுக்கு அட் அப்படின்ற ப்ரொபோசிஷனை போட்டிருக்கிறோம். த புக் இஸ் ஆன் த டேபிள். புஸ்தகம் மேஜையின் மேல் உள்ளது. அப்போ மேஜையின் மேல் மேல் அப்படின்றத குறிக்கிறதுக்கு தான் ஆன் போட்டிருக்கிறோம். இப்போ த புக் இஸ் த டேபிள் அப்படின்னு மட்டும் நம்ம போட்டானா என்னது, புக்கு தான் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு வாக்கியமாக ஆயிரும். அவர் ஹவுஸ் இஸ் அட் சாம் ஸ்ட்ரீட். எங்கள் வீடு சாம் ஸ்ட்ரீட்டில் உள்ளது. த புக் இஸ் வித் மீ. புஸ்தகம் என்னிடம் உள்ளது. அப்போ இது வந்து வித் போடலை அப்படின்னு சொன்னால் த புக் இஸ் மீ, புஸ்தகம்தான் நான் அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வாக்கியமாக ஆயிரும். அதே த புக் இஸ் வித் மீனா புத்தகம் என்னிடம் உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு உடைமையை இந்த வித் என்ற வேர்டு வந்து குறிக்கிறது. அடுத்தது கன்ஜங்ஷன். கனெக்ட்ஸ் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் ஆர் சென்டென்சஸ். இடைச்சொல் சொற்கள், சொற்றொடர்கள் அல்லது வாக்கியங்களை இணைக்கிறது. சாம்பல் அண்ட் ஜான் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பலும் ஜானும் நண்பர்கள். அண்ட் அப்படின்னு சொல்கிறது கன்ஜங்ஷன். சாரா இஸ் புவர் பட் ஷி இஸ் ஹானஸ்ட். சாரா வசதி இல்லாதவள் ஆனாலும் அவள் நேர்மையானவள். அந்த ஆனால் பட் அப்படின்னு சொல்கிறது தான் கன்ஜங்ஷன். இன்டர்ஜெக்ஷன் எக்ஸ்பிரஸஸ் அண்ட் எமோஷன் ஆர் சடன் ஃபீலிங். வியப்படைச்சொல் ஒரு திடீர் உணர்ச்சியோ சந்தோஷத்தையோ வெளிப்படுத்துவதற்கு இன்டர்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஹுரே வி ஹாவ் ஒன் த மேட்ச். சந்தோஷத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், ஹுரே அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இன்டர்ஜெக்ஷன். பிரேவோ ஹீ சேவ்டு த ட்ரௌனிங் சைல்டு. தண்ணீரில் மூழ்கி இருக்கும் குழந்தையை அவன் காப்பாற்றி விட்டான். பிரேவோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது என்னது, அதை இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பிழை இல்லாமல் ஆங்கிலம் பயன்படுத்த விரும்பும் அனைவரிடமும் இருக்க வேண்டிய மிக சிறந்த வழிகாட்டி மற்றும் பயிற்சி கையேடு பால்ஸ் ஒர்க் புக் ஆன் டென்சஸ் அண்ட் வாய்ஸ். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிற எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.